வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவு. ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பிறகு பேட்டி. கலிங்கப்பட்டியில் வைகோ மற்றும் துரை வைகோ வாக்குப்பதிவு. திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என வைகோ நம்பிக்கை. பேருந்து கிடைக்காததால் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டசபைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் எனவும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை தயாரித்தல் உள்ளிட்ட பணிகளை முடித்து தீவிர பிரச்சார பணிகளில் ஈடுபட்டன. தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் வெயிலிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் கடந்த 21ஆம் தேதி மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் தமிழகத்தில் தேர்தல் தொடர்பான விதிகள் அமலுக்கு வந்தன. தமிழகத்தில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியிடுகின்றன. இதை தவிர நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய 2 கட்சிகளும் தேர்தலை தனித்து எதிர்கொள்கின்றன. இதனால் தமிழக சட்டசபை தேர்தலில் 4 மணி போட்டி நிலவுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை பார்வையிட 10 நாடுகளைச் சேர்ந்த 20 பேர் கொண்ட சர்வதேச குழு ஒன்று சென்னைக்கு வருகை தந்துள்ளது. இந்த நிலையில் காலையில் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்தார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த வாக்காளர்கள், பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தனது வாக்கை பதிவு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை தேனாம்பேட்டை SIED கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார். அதன் பின்னர் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் வாக்களித்தார். பின்னர் அதே வாக்குச்சாவடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி, மகன் இன்பநிதி ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தனது மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் வாக்களித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து நலம் விசாரித்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் எனவும் தமிழ்நாடு வெல்லும் எனவும் கூறினார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலிங்கப்பட்டியில் வைகோ மற்றும் துரை வைகோ தங்களது வாக்குகளை செலுத்தினர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். திமுக கழகம் தன்னுடைய சொந்த பலத்திலேயே ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் கடந்த 1 மாத காலமாக என் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே கூட்டணி அமைச்சரவை என்ற கேள்விக்கு இடமில்லாமல் போகும். DMK will form its government on its own with a required majority.
பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மொத்தத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் 190 முதல் 200 வரை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏறத்தாழ 200 இடங்களில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்று நான் திடமாக நம்புகிறேன். பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், இதற்கெல்லாம் வித்திட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் முயற்சிகள் மற்றும் ஏழை எளிய மக்களின், குறிப்பாக தாய்மார்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் மேன்மை அடைய வேண்டும். அதற்கான முயற்சியில் எடுத்த திராவிட மாடல் அரசு இது தொடர்ந்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. எனது ஜனநாயக கடமையை எனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டி கிராமத்தில் இன்று செலுத்திவிட்டு இப்பொழுது உங்கள் முன் நான் நிற்கின்றேன். பேருந்துகள் கிடைக்காததால் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் பலரும் தவித்து வரும் சூழல் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வாக்களிக்க புறப்பட்டு சென்ற மக்கள் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6234 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் மொத்தமாக 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையின் முக்கிய பேருந்து நிலையங்களான கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கும் முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் மக்கள் நள்ளிரவில் கடும் அவதியடைந்ததாக கூறப்படுகிறது. பேருந்துகள் கிடைக்காததால் நள்ளிரவிலேயே மக்கள் பேருந்து நிலையத்திலேயே அமர்ந்து போராடும் சம்பவமும் நடைபெற்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக அளவில் பேருந்து கிடைக்காமல் அவதிக்குள்ளாகினர். பேருந்து கிடைத்து பயணத்தை தொடங்கியவர்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினர். அவர்கள் தாம்பரத்தை தாண்டவே பல மணி நேரங்கள் ஏற்பட்டது. இரவு பேருந்து ஏறி காலையில் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்கலாம் என திட்டமிட்டிருந்த பயணிகளும் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நேற்று இரவு சென்னையிலிருந்து கிளம்பியவர்கள் காலை வரைக்குமே திண்டிவனம், விழுப்புரம் வரைக்கும் தான் சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் 100% வாக்குப்பதிவை எட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்து வரும் நிலையில் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் பலரும் தவித்து வரும் சூழல் நிலவி வருகிறது. தமிழகம் முழுவதும் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் நடைபெற்று வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த நிலையில் காலை 11 மணி நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு தொடங்கிய முதல் 2 மணி நேரத்திலேயே சுமார் 1 கோடி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 42.45% வாக்குகள் பதிவாகியுள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி பதிவாகியுள்ள வாக்குகளின் அடிப்படையில் நாமக்கல்லில் 41.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 32.62% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பல மாவட்டங்களில் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியோர் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வருகின்றனர். மாநிலம் முழுவதும் 33,133 மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள
75,064 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் பணியாளர்கள் மற்றும் 83,000த்திற்கும் அதிகமான காவல்துறை பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பதற்றமான பகுதிகளில் கூடுதல் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர். பேருந்துகள் கிடைக்காததால் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் பலரும் தவித்து வரும் சூழல் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வாக்களிக்க புறப்பட்டு சென்ற மக்கள் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6,234 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் மொத்தமாக 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையின் முக்கிய பேருந்து நிலையங்களான கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கும் முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் மக்கள் நள்ளிரவில் கடும் அவதியடைந்ததாக கூறப்படுகிறது. பேருந்துகள் கிடைக்காததால் நள்ளிரவிலேயே மக்கள் பேருந்து நிலையத்திலேயே அமர்ந்து போராடும் சம்பவமும் நடைபெற்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக அளவில் பேருந்து கிடைக்காமல் அவதிக்குள்ளாகினர். பேருந்து கிடைத்து பயணத்தை தொடங்கியவர்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினர். அவர்கள் தாம்பரத்தை தாண்டவே பல மணி நேரங்கள் ஏற்பட்டது. இரவு பேருந்து ஏறி காலையில் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்கலாம் என திட்டமிட்டிருந்த பயணிகளும் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நேற்று இரவு சென்னையிலிருந்து கிளம்பியவர்கள் காலை வரைக்குமே திண்டிவனம், விழுப்புரம் வரைக்கும் தான் சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் 100% வாக்குப்பதிவை எட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்து வரும் நிலையில் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் பலரும் தவித்து வரும் சூழல் நிலவி வருகிறது. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. எனவே 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 152 தொகுதிகளில் இன்றும் 142 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தலில் சுமார் 3.60 கோடி வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என 4 முனை போட்டி மேற்கு வங்க மாநிலத்தில் நிலவுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுக்கும் பாஜகவிற்கும் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காலை 11 மணி நிலவரப்படி 41.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக மேற்கு மீட்னாப்பூர் மாவட்டத்தில் 44.69% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மால்டாவில் 38.22% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் இடையேயான மோதல் காரணமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. கள்ள ஓட்டு போடப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் தலைமையிலான நிர்வாகிகள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு கள்ள ஓட்டு போட்டவர் யார் என்பது சிசிடிவி பதிவு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். இதனால் வாக்குப்பதிவு மையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு பின்னர் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அனைத்து மாவட்டங்களிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டையில் திமுக வேட்பாளர் முத்துராஜா மற்றும் அமைச்சர் ரகுபதி தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அதேபோல் அமைச்சர் மெய்யநாதன் அவரவர் வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்கு மையங்களில் நேரில் சென்று வாக்குகளை செலுத்தினர்.
இளம் வாக்காளர்களில் அவர்களை கவருகின்ற வகையில் நாங்களும் அவர்களை நாடி பிரச்சாரங்கள் செய்திருக்கின்றோம். அவர்களை சென்று சந்தித்து என்னென்ன நன்மைகள் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எம்ஜிஆர் என்பது வேறு, இந்த நடிகர் என்பது வேறு என்பதை வித்தியாசப்படுத்தி இருக்கின்றோம். அவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருந்து, எம்எல்சியாக இருந்து, இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்து, அதற்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தனிக்கட்சி ஆரம்பித்தார். அங்கே அந்த எம்ஜிஆர் மன்றங்கள் என்பது தேர்தல் களத்திலே 1957 பணியாற்றி இருக்கின்றன. அனுபவம் உள்ளவை. 62, 67 இதெல்லாம் 71 வரைக்கும் பணியாற்றி அனுபவம் உள்ளவை. ஆனால் இது புதிய ரசிகர்கள் கூட்டம் தானே தவிர எந்த விதமான அனுபவமும் இல்லாதவர்கள். எம்ஜிஆர் மன்றம் என்பது வேறு, இந்த மன்றம் என்பது வேறு. அது அடிப்படையிலேயே அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டதால் அங்கே அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் க. சரவணன் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவனூர் நரசிங்கபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எர்ரப்படி வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சதீஷ் தனது வாக்கினை பதிவு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் என 5 சட்டமன்ற தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தேமுதிக பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் அனகி முருகேசன் அனகாபுத்தூரில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாடப்பள்ளி பகுதியில் இளம் வாக்காளர்கள் முதன்முறையாக வாக்களிக்க ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் தங்களது வாக்கினை இன்று காலை முதலே வாக்குச்சாவடி மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். என் அப்பா அம்மா தான் ஓட்டு போட்டதை பார்த்துருக்கேன். பட் நான் போட்டதில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறதுனால நான் ஜனநாயக கடமை ஆற்ற வந்திருக்கேன். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்திருக்கேன். இந்த டிவிலெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாரும் நல்லா பண்ணாங்க, பரப்புரையெல்லாம் நல்லா பண்ணாங்க. அந்த உணர்ச்சியால தான் நானும் ஓட்டு போட வந்திருக்கேன். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிச்சு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சா ஓகே தான். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 281 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் வாக்கு இயந்திரம் வேலை செய்யாததால் வாக்காளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயார் செய்த பின்பு வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான வில்வநாதன் ஆம்பூர் அடுத்த குட்டக்கந்தூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் குவாரிகளை தடை செய்ய கோரி பொதுமக்கள் கருப்பு கொடியுடன் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வடக்கு இலகி நயினார்குளம் கிராமத்தில் கல் குவாரிகளை தடை செய்ய கோரி பொதுமக்கள், விவசாயிகள் தரப்பில் கருப்பு கொடியுடன் 100க்கும் மேற்பட்டோர் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ஜே புலிமுட்டல் கல்கோரி பாதிப்பினால் இன்றைக்கி எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்டவர் நாங்கள் இன்றைக்கி வாக்கு செலுத்தாமல் இதை புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கிறோம். உடனே இந்த கல்கோரிக்கு தடை விதிக்கணும். அடுத்தல எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தரணும். இதனால் எந்த மக்களும் இனிமேல் விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி பாதிக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அரசு உடனே இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கல்கோரிக்கை தடை விதிக்கணும். இதுதான் எங்கள் ஊர் மக்களோட கோரிக்கை. ஆமாம், இப்போ குடிநீர் தண்ணீர் பிரச்சனை, அடுத்த விவசாய பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை எங்கள் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலும் இந்த பிரச்சனையில் வந்துடக்கூடாது. அரசு நிர்வாகத்து கவனத்திற்கு தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 120 பேர் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரயிலில் ஏற முயன்ற போது நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே தவறி விழுந்த பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திருப்பூர் தொழிலாளர்கள் வாக்களிக்க குடும்பத்துடன் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதனால் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக திருச்சி, மதுரை, சேலம், மொரப்பூர், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு வாக்களிப்பதற்காக சென்றனர். இன்று காலை திருப்பூர் ரயில் நிலையத்தில்
வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் காணப்பட்டது. கோவையிலிருந்து சென்னை, திருப்பதி இன்டர்சிட்டி ரயில்களில் பொதுமக்கள் முந்தி எடுத்துக்கொண்டு ஏறியும் படிக்கட்டுகளில் நின்றபடியும் தங்களது சொந்த ஊர்களுக்கு வாக்களிப்பதற்காக புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் ரயிலில் ஏற முயன்ற பெண் ஒருவர் தண்டவாளத்திற்கு அடியில் சிக்கிக் கொண்டார். அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி பெரியகுளத்தில் திமுக வேட்பாளராக முதல் வாக்கை ஓ பன்னீர்செல்வம் பதிவு செய்தார். வாக்கு செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வராக 2ஆம் முறையாக மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொள்ளும் நிலை ஏற்பட உள்ளதாக கூறினார். அனைத்து மக்களும் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் 2ஆம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்ற நிலையை கூறி சார், இதுக்கு முன்னாடி வேற கட்சியில இருந்தீங்க, இப்ப முதல்ல வேற கட்சி மாதிரி ஓட்டு போடுறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? சார், இந்த தேர்தல்ல முதல் முறையா தமிழக வெற்றி கழகம் களங்காண்டு அவங்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்குகள் மூலம் எண்ணி முடிக்கப்பட்டு அவர் எவ்வளவு சதவீத வாக்குகள் எடுக்கிறார் என்பதை அவருடைய எதிர்காலம் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா சார்? விஜய் வருகை வந்து அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் இருக்கிறது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை ஆனால் உறுதியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்கள் உறுதியாக வெற்றி பெறும். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிரான போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டது. இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்தது. இதனால் பதிலடியாக லெபனானை இஸ்ரேல் தாக்கியது. இதில் லெபனான் நாட்டில் பொதுமக்கள் பலர் பலியாகினர். உடனடியாக போர் நிறுத்த உடன்பாடு ஏற்படுத்த வேண்டும் என இஸ்ரேலிடம் லெபனான் கோரி வந்தது. இந்நிலையில் லெபனான் ஜனாதிபதி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவில் தீர்வு ஒன்று ஏற்படுவதற்கான நடவடிக்கையாக இரு தலைவர்களும் தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடிவு செய்தனர். இந்நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவு. ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பிறகு பேட்டி. கலிங்கப்பட்டியில் வைகோ மற்றும் துரை வைகோ வாக்குப்பதிவு. திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என வைகோ நம்பிக்கை. பேருந்து கிடைக்காததால் வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.